பிரைஸ் தி லார்ட். மீட்பர் லட்சணமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பதாக. எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஐசியா சாப்டர் 60 verse 22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வார்த்தை. நீங்கள் உங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களை நீங்களே அப்படியே ஒன்றுமில்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை, நான் சின்னவனாக இருக்கிறேன், சின்னவளாக இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் இல்லை, இப்போ யார் உதவி செய்வாங்க, எங்கள் வீடு பாதியில் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு நகையும் இல்லை, வாகனங்களும் இல்லை, சொந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, இப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் உங்களை ஏசப்போடைய அன்புக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். வசனம் எப்படியா சொல்லுது இல்லையா? அழகாக ஒரு பாட்டு இருக்குது. சின்னவன் என்று நீ சொல்லாதே, சீரியலும் சிங்கம் நீ மறவாதே. சின்னவள் என்று நீ சொல்லாதே, சீரியலும் சிங்கம் நீ மறவாதே. தெல்லு பூச்சியானாலும் பயமில்லை, ராஜ்யத்தை ஜெயத்தோடு ஆளுவாய். தெல்லு பூச்சியானாலும் பயமில்லை, ராஜ்யத்தை ஜெயத்தோடு ஆளுவாய். தாவீதே நீ பயப்படாதே, சோதனையில் சோர்ந்திடாதே. அழகான ஒரு வரிகள். உங்களுடைய லெவல், அந்த அபிஷேகத்துக்கு நேராக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது, விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவர் பெரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மை கர்த்தருக்குள்ளே நடத்தாது, அது பிசாசின் தந்திரங்களுக்கு நேராக நடத்தும். நாம் எல்லாருமே ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? வேத வசனம் நமக்குள்ளே ஓடணும், வேத வசனத்தை நேசிக்கணும், வேத வசனத்துக்காக பிரயாசப்படணும். யாரையுமே கீழே நினைக்காதீங்க, யாரையுமே சாதாரணமாக நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்கள், அந்த சிறிய சுக்கான்தான் அதை மூவ் பண்ணி வைக்கிறது. பெரிய கப்பல் தான். நீங்கள் யாரையுமே இலக்கரமாக நினைக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசை மறைந்த டைரக்டர் கே பாலச்சந்தர், மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், இவங்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் சொன்னாராம் எஸ்பிகிட்ட, எஸ்பி அங்கே 4 பசங்க போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு. எஸ்பி பார்த்தாராம், நம்ம சின்ன பசங்க போகிறானுங்க. அதில் அந்த பையன் போகிறான் பாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பையனை காட்டிட்டு, ஆமாம் அவன் பெரிய ஆளாக வருவான், இந்திய தேசத்தையே கலக்குவான். என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாம் அவன் ஸ்டைலை பாருன்னு. அவர் தான், அந்த சின்ன பையன்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு பட்டத்துக்குள்ளே வந்தது. யோசித்து பாருங்கள். அந்த சின்ன பையன் அந்த பாலச்சந்தர் என்ற ஒரு சுத்தில்கிட்டையும் ஒளிக்கிட்டையும் தன்னை முழுமையாக விட்டு கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த மனுஷனை வச்சு யார் படம் எடுத்தாலும் ஓடுது என்ற அளவிற்கு அவனுடைய நிலைமை மாறி இருக்குது. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ், மற்ற டைரக்டர்ஸ், மற்ற டீம் ஒர்க்ஸ் அத்தனை பேரும் பணத்தை பார்க்குறாங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆஃப்டர் ஆல் அந்த டைரக்டருடைய கண்ட்ரோலில் அந்த மனுஷன் இருந்தபோது இவ்வளோ பேர் ஆஸ்வதிக்கு இருந்தது உண்மைன்னு சொன்னால், ஏசப்புடைய அண்டலில், கண்ட்ரோலில், அவருடைய வார்த்தையில், அவருடைய அபிஷேகத்தில், கிருபையில், அவருடைய ரத்தத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கும் போது நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ பெரிய பலன். ஆஃப்டர் ஆல் 3 hours ஓடுற அந்த படத்திற்கு 500 கோடி 1000 கோடின்னு சம்பாதிக்கிறாங்க. நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நம்முடைய பிஸ்னஸ் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. உங்களை நீங்கள் ஏசப்படி அன்புக்குள்ள ஒப்பு கொடுங்க, அவரால் கூடும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
உங்களுக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே விட்டு கொடுங்க. தேவன் உங்களை விசேஷமாக நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்மளை அவருடைய பரிசுத்த வார்த்தையில் சரண்டர் பண்ணோம்னா நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரம் நடப்பிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.